விடாது துரத்தும் வரதட்சணை கொடுமை. பட்டினி போட்டு மருமகளை கொன்ற கொடூரம். இருபத்தோரு கிலோ எடையுடன் துடிதுடித்து இறந்த பரிதாபம். எங்கே நடந்தது இந்த குற்றச் சம்பவம்? காலங்கள் எவ்வளவு மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் வரதட்சணை குடும்பம் மட்டுமே அப்படியே இருக்கு. வரதட்சணையோட வடிவங்கள் தான் மாறுதே தவிர இதனால உயிரை விடக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை குறையவே இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த வகையில கேரளாவில் ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்திருக்கு. கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள பூயப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த தம்பதி லாலி கீதா. இதுல லாலிக்கு 66 வயசு, கீதாவுக்கு 62 வயசு. இந்த தம்பதியோட 36 வயது மகன் சந்துலால் அப்படிங்கிறவருக்கு துஷாரா அப்படின்ற பெண்ணோட கடந்த 2013 திருமணம் நடந்திருக்கு. கொல்லம் அருகே உள்ள கருணாகப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த துஷாராவுக்கு 25 பவுன் நகைகளும் 5 லட்சம் ரூபாய் பணமும் வரதட்சணையா கொடுத்து அவங்க வீட்டுல திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க. சில மாதங்கள் மட்டுமே சந்துலால் துஷாராவோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா துஷாராவோட திருமண வாழ்க்கையில வரதட்சணை அப்படிங்கிற சூறாவளி வீச தொடங்கியிருக்கு. கூடுதல் வரதட்சணை கேட்டு சந்துலாலும் அவரோட பெற்றோரும் துஷாராவை கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இதுக்கிடையில கடந்த 2018ஆம் ஆண்டுல துஷாரா திடீர்னு இறந்துட்டாங்க. ஆனா இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு உடனடியா யாருக்குமே தெரியல. துஷாராவோட இழப்பானது அவரோட பெற்றோரையே நிலைகுலைய வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தங்களோட மகளோட மரணத்துக்கு கணவரோட குடும்பத்தினர் செஞ்ச வரதட்சணை கொடுமை தான் காரணம்னு துஷாராவோட பெற்றோர் குற்றம் சாட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி துஷாராவோட பெற்றோர் போலீஸுக்கு போனாங்க. இதனால போலீசாருமே வழக்கு பதிவு செஞ்சு துஷாராவோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அப்போதான் துஷாராவை பட்டினி போட்டே மாமியார் கொன்னது அம்பலமாச்சு. அதாவது துஷாரா இறக்கும் போது அவரோட உடல் எடை வெறும் 21 கிலோ மட்டும்தான் இருந்திருக்கு. இதை கண்டு மருத்துவர்களே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. வயிற்றுல உணவு இல்லாமலேயே அந்த பெண் இறந்து கிடந்தது தெரிய வந்துச்சு. மகளோட மர்ம மரணம் குறித்து பெற்றோர் தந்த புகாரும் இதுக்கப்புறமா நடந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தான் துஷாரா மரணத்தோட மர்மத்தை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இதுக்கப்புறமா சந்துலால், அவரோட அப்பா லாலி, அம்மா கீதா லாலி ஆகியோரை போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. இந்த வழக்கு கொல்லம் மாவட்ட நீதிமன்றத்துல நடந்து வந்துச்சு. ஆனா வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே லாலி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. தொடர்ந்து இந்த கொலை வழக்கு விசாரித்த நீதிபதி சுபாஷ் கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பளிச்சாரு. பட்டினி போட்டை இளம் பெண்ணை கொன்ற கணவர் சந்துலால் மற்றும் அவரோட தாயார் கீதா லாலி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சாரு. வயிற்றுல உணவே இல்லாததால இது கொடூரமான கொலை அப்படின்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சது. இந்த 2025 எத்தனையோ தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் தந்திருந்தாலும் துஷாரா வழக்குல வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பானது வரதட்சணை கொடுமைக்கு எதிரான முக்கிய நடவடிக்கையா பார்க்கப்படுது.